வணக்கம் அண்ட் வெல்கம் டு மங்கையர் அறுசுவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பிரெஞ்சு டோஸ்ட் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரெஞ்சு டோஸ்ட் செய்யறதுக்கு முதல்ல முட்டை கலவையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 முட்டை எடுத்துக்கோங்க. அது கூட 3 ஸ்பூன் சீனி எடுத்துக்கோங்க. சீனி உங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல அதிகமாகவோ அல்லது கம்மியாவோ சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சத்தூள் நம்ம பிரெட் டோஸ்ட்டுக்கு கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது கூட 1/4 கப் பால். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீனி அடியில தங்கிடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சீனி முழுதும் கரைஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்க சீனியை பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப முட்டை கலவை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தனியா வச்சிடலாம். இப்போ தேவையான பிரெட் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 6 பிரெட் எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ தோசைக்கல் இல்ல ஒரு தவால பட்டர் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பட்டர் பரவுற மாதிரி நம்ம தடவி வச்சுக்கலாம். இதுலதான் நம்ம பிரெட்டை போட்டு 2 பக்கமும் திருப்பி எடுக்க போறோம். பிரெட்டை முட்டை கலவையில நல்லா இந்த மாதிரி நனைச்சு அந்த தவால வச்சிடலாம். இப்படியே எல்லா பிரெட்டையும் வச்சிடலாம். ஒரு பக்கம் வெந்தோன்னே இப்ப பிரெட்டை திருப்பி விட்டுக்கோங்க. நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்ல கலரும் நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப சாஃப்டா இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு. அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 தடவை திருப்பி போட்டுக்கோங்க. அப்பதான் கரெக்டா இருக்கும். இப்போ பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சுக்கலாம். இதே மாதிரி மற்ற பிரெட்டுகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய பிரெஞ்சு டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. குறைகள் எதுவும் இருந்தா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மங்கையர் அறுசுவைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.